உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே முத்து ரவிக்கிட்ட சொன்னது மாதிரியே எப்படியாவது நம்ம ஸ்ருதியும் ரவியும் சேர்த்து வைக்கணும், நீ தூக்கி ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க. டே முத்து, நீ ஏற்கனவே அப்படித்தான் சொன்னதுனால தான் நீ தாண்டா சொன்ன அவளை ஏதாவது உண்டு பண்ணுவேன்ட்டு, அதனால நீ தான் காரணம் அந்த வீட்டை உடைச்சது, ஹோட்டலை உடைச்சது அப்படின்னு சட்டையை பிடிச்சான் பார்த்தீங்களா. அதே மாதிரி நன்றி கட்ட உலகம், பேசினாலும் பேசுவான். ஆனால் இன்னைக்கு என்னமோ அப்படின்னு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறாரு. அடுத்து முத்து என்ன பண்ணுறாங்க, டேய் ரவி, நான் சொன்னது மாதிரி செய்யணும்டா, கண்டிப்பாக உன்னை நீத்துக்கிட்ட பிரித்து வைக்கலாம், ஸ்ருதியும் கூட சேர்ந்துருவா அப்படிங்கிறாங்க. என்னென்ன பிளான் சொல்லு முத்து அப்படிங்கிறார் ரவி. பழம் நழுவி பாலில் விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ரவியை இங்கே நீத்துவுக்கு கால் பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனால் நீத்துவே ரவிக்கு கால் பண்ணுறாங்க. 1 2 3 தடவை நீ எடுக்காத அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அதனால அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் 4வது வாட்டிக்கு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படின்னு அப்படின்னு இருமுறாரு. ஏற்கனவே எனக்கும் தொண்டை கட்டியிருக்கு. என்னாச்சு ரவி, என்னாச்சு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீத்து, எனக்கு பேசவே முடியல நீத்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்க சொல்லு, நான் வர்றேன். உண்மையிலே துடிக்கிறாங்க நீத்து. இல்லை, வீட்டில் யாருமே இல்லை நீத்து. ஏன், என்னாச்சு? அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அதனால அண்ணியை விட்டு விட்டு போக சொல்லிட்டாங்க. மனோஜும் ஒரு பிரச்சனை இருக்கு, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. நான் வீட்டிலே இல்லை நீத்து. என்ன சொல்கிற? ஆமாம், என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இங்கே இருக்கேன். அது வீடு சும்மா தான் இருக்குன்ட்டு அங்கே தான் வந்து இருக்கேன். எனக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது நீத்து. யாருமே இல்லை, ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட நாதி இல்லை. இந்த ஸ்ருதியும் இப்படி என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா, ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, இந்த ஸ்ருதி ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, எந்த இடம் சொல்லு, லொக்கேஷன் அனுப்பு, நான் வர்றேன் ரவி அப்படின்னு நீத்து சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து ரவி என்ன பண்ணுறாங்க, டே கரெக்டாக பார்த்துக்கோ, பேசிக்கோ, நான் அப்புறமா வர்றேன் ஜூட் அப்படின்ட்டு முத்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பேக்கில் போயிட்டு பின்னாடி போயிட்டு இங்கே ரவி இருக்காங்க. கரெக்டாக நம்ம பறவை பறந்து போகுதுங்க. போயிட்டு என்ன பண்ணுது, டிங் டிங் காலிங் பெல் அடிக்குது. கதவை திறக்கிறார் ரவி. வா வா நீத்து, வா வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கல, அப்படி கட்டில் பார்க்குறாங்க. நான் படுத்தே இருந்தேன், எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்காரு. ஏன் போர்வையை போத்திக்கிட்டே வர்ற, அந்தளவுக்கு குளிர்ஜரமா அப்படின்னு கழுத்தில் தொட்டு பார்க்க வர்றாங்க. இல்லை இல்லை, உள்ஜரம் அடிக்குது. ஏன்னா ஜுரம் இருந்தால் தானே உள்ஜரம் நீத்து அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வா, நீ ஏன் எந்திரிச்சு வந்த? நான் எந்திரிச்சு வரலைன்னா கதவை திறக்க முடியாத நீத்து. காமெடியா, நான் சொன்னேன், இருந்தாலும் நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும்ல, கதவை திறந்து வச்சுட்டும் படுக்க முடியாதுல்ல. ஆமாம், அதுவும் சரிதான். ஏன் இங்கே ஆள்களை வீடுகளே இல்லையா? அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுமா இருக்குது அப்படின்னு நீத்து சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் மெல்ல படுத்துக்கிறேன் நீத்து அப்படின்னு படுக்கிறாங்க. அப்படி படுத்துக்கையோட இரு, உனக்கு நான் இந்த வர்றேன் அப்படின்னு போகிறாங்க. கிச்சன் இங்கே இருக்குது. ஏன் நீத்து, நீ சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு சொன்னியே, அதெல்லாம் ஆள் சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. யார் யார் அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு வந்தா நீத்து, நீ ஃபோன் பேசின கையோட வந்தான், வாங்கி கொடுத்துட்டு இருந்தா எல்லாம் தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அது எல்லாம் முத்து வாங்கிட்டு வந்ததுங்க. ஓ அப்படியா, அப்போ நான் சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட எனக்கு அந்த குடுப்பனை இல்லையா ரவி? என்ன நீத்து அப்படிலாம் பேசுகிறேன், அப்படியே நான் உங்களாம் நினைக்கிறேன் அப்படின்னு உட்காடுறாங்க. அப்படியே பக்கத்தில் உட்கார ரவி என்ன பண்ணுறாரு, புழு மாதிரி நெளிகிறாரு. இல்லை நீத்து, அது நீத்து அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா ரவி? நான் உன் மேலே உசிராக வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு நீ என்னை ஏதோ பார்க்க வர சொன்னேங்கிறதுனால நீ உன்னை வர சொன்னேன். சரி நீ கிளம்பு நீத்து. அதெல்லாம் இல்லை, உனக்கு முடியாத விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் இங்கே தான் இருப்பேன், நைட்டுக்கு உனக்கு நான் டிஃபன் பண்ணி தரேன், இங்கே ஒன்றுமே இல்லையே, எப்படி சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை நீத்து, நீ கிளம்பு. இங்கே பாரு ரவி, உன் உடம்பு இப்படி இருக்கல, நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை மீறிலாம் உன் கற்பை சூறையாட மாட்டேன். அந்தளவுக்கு நீத்து மட்டமானவ மோசமானவ இல்லை, சும்மா கலாய்க்கிறேன் அவ்வளோதான். ப்ளீஸ் ரவி, உனக்கு நான் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறேன், எனக்கு ஆசையாக இருக்குது. இல்லை அப்படிங்கல என்ன பண்ணுறாரு முத்து, கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வர்றேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி போலீஸை அனுப்பி விட்டுறாங்க. போலீஸ் டக் டக் அப்படின்னு கதவை தட்டுறாங்க. யாரது இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க, யாருன்னு தெரியலையே, போய் கதவை தர அப்படிங்கிறாரு. நீத்துவும் உடனே போயிட்டு கதவை திறக்கிறாங்க. போலீஸ் லத்தியோடு நிற்கிறாங்க. ஐயோ போலீஸு, என்ன யார் வேணும் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமும் வருது. ஒரு தப்புமே பண்ணலைனாலும் போலீஸ்னால ஏங்க, பாம்புனா தான் படம் நடுங்குனா போலீஸ்னாலும் படம் நடுங்குதுங்க. அது என்னமோ தெரியலங்க, எனக்கும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சகஜமாக பேசிட்டா பேசிடுவேன். அடுத்து வர்றாங்க போலீஸு. என்ன நடக்குதுங்க, இது தப்பான ஏரியான்ட்டு எங்களுக்கு தகவல்
தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று அப்படி தான் 2 ஜோடி இங்கே வந்திருந்தாங்க. இதோ அந்த ரூமில் ஒன்று, இங்கே ஒன்று. நீங்கள் ஹாலில் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு போலீஸ் சொல்ல, ஐயோ தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற, என்ன ஐயோங்கிற, அடிச்சேன் அப்படின்னு ரவி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஐயோ அண்ணே முத்து, என்ன உன் லிஸ்ட்லேயே இது இல்லையே, அடிக்கிறாங்களே அப்படின்னு ரவி நினைக்கிறாரு. என்னையா என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு அந்த நீத்துவை பார்க்குறாங்க. நீத்துக்கு நடுங்குது, கன்னத்தில் அதுவே கையை வச்சுக்குது. என்னம்மா நீ பொம்பளைங்கிறதால பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்க, ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவியா அப்படின்னு ரவி சொல்ல, ரவி உடனே நீத்து, ரவி சும்மா இருக்கிறவர் நீனே தூண்டி விடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்லை நீத்து அவர் என் மேலே கை வச்சார்ல, உன் மேலே கை வச்சு பார்க்கட்டுமே, தைரியமான ஆளாக இருந்தால் கை வைக்கட்டும், ஏன் இவர் வைக்கட்டும், இதோ லேடிஸ் வந்திருக்காங்களே இவங்க வைக்கட்டும், வப்பியாமா என்னையா நினச்சிட்டு இருக்கேன்னு பலான்னு ஒரு அறை நீத்து கொடுக்க, அம்மா அப்படின்ட்டு அட பாவி மனசா சும்மா இருந்தால் தான் ஊதி கெடுக்கிறானே, என்ன ரவி என்ன அப்படின்னு நீத்து சொல்ல, ஐயோ அடிச்சுட்டாக, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீத்து அப்படிங்கிறாரு. ஆமாம் பேச்சுக்கு சொன்னேன், மூச்சுக்கு சொன்னிட்டு அடி வாங்க வச்சுட்டில்ல, சரி விடு நீத்து, நானும் தானே அடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. என்னது ஸ்டேஷனுக்கா? ஆமாம் கிளம்புங்க. இந்த மாதிரி தப்பாக பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? ஐயோ நாங்கள் ஒரு தப்பு பிஸ்னஸும் பண்ணலை, நாங்கள் முடியலை, அதுக்காக தான் வந்தேன். அப்படியா எங்க அப்படின்னு தொட்டு பார்க்க வர்றாங்க நீத்துவை. ஐயோ எனக்கு இல்லை இவருக்கு அப்படிங்கிறாங்க. இவருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்க போக, கரெக்டாக சரியான ஆள் தான், லேடிஸ்னோட பார்க்காம கையை தொட்டு பார்க்க வரேன் பாரு அப்படின்னு நீத்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவியை தொட்டு பார்க்குறாங்க. ஜுரமே இல்லையே, என்னையா விளையாடுறீங்களா? கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு, நடங்க ஸ்டேஷனுக்கு. என்ன எழுதி கொடுத்ததா ஒப்பிக்கிற மாதிரி நடங்கன்னே சொல்கிறீங்க அப்படி நீத்து சொல்ல, ரவி பார்க்குறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சரி நடக்க வேணாம், ஓடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன காமெடி பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள் வெளியே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து இன்னும் 2 போலீஸை உள்ளார வைக்கிறாங்க. கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒரு தப்புமே பண்ணல ப்ளீஸ்ன்னு நீத்து அழுகுறாங்க. ரவியும் அதே அழுகுறாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேர் கையிலையும் விளங்க மாட்டுறாங்க. வெளியில் வராங்க. கொஞ்சம் வறண்டாகவும் இருக்குது வெளில வந்த கையோட, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கே அப்படிங்கல, இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு முத்துக்கு கால் பண்ணுறாரு. முத்து சீக்கிரம் வா, இந்த அட்ரஸ் உனக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, யாருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு போலீஸ் வேகமாக பிடுங்குது. உடனே முத்துவும் வராரு. ஒரு 10 நிமிஷத்தில் அது வரைக்கும் பேச்சு கொடுன்னு சொல்லியிருக்காரு. போலீஸுக்கிட்ட குனிஞ்சுக்கிட்டு ரவி சொல்கிறாங்க, என்ன ஃபோனை பறிக்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலே இல்லையே, நம்மளோட லிஸ்ட்டில் இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருந்தால் காசு கொஞ்சம் அதிகமாக அண்ணன் தரேன் இருக்காரு, நல்லா நடித்தா, அதுக்கு அந்த பிள்ளையை அடித்த அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் தானே அடினீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, அதுக்காண்டி அடிப்பியா? இல்லை அடிக்க சொன்னீங்க அதனால் அடித்தான், எங்களுக்கு கொஞ்சம் காசு, சரி விடுங்க. இல்லை நீத்து பார்க்குது ரவியை. என்ன ரவி என்ன பேசுகிறீங்க? இல்லை கெஞ்சினே நீத்து, என்னை மட்டும் வச்சுக்கோங்க, என் நீத்துவை விட்டுருங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படியா, என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதெல்லாம் முடியாது அப்படிங்களே முத்து பறந்தடிச்சு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, சார் என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை, என்னாச்சுரா ரவி தம்பி, இது கூட வந்திருக்கியா? என்ன நீத்து என்ன இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? அங்கே எங்கேன்னு பார்த்துக்கிட்டீங்க, பேசிக்கிட்டீங்க, என் தம்பி பொண்டாட்டி விட்டு விரட்டினீங்க, இப்போ இங்கே லாட்ஜுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஸ்ருதி கால் பண்ணுறாரு. இங்கே பாருங்க முத்து, அப்பெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணல, உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி கால் பண்ணி ஸ்ருதி வந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு பார்க்க அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்த கையோட அடுத்து பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு அப்பாவுக்கு சொல்கிறாரு. எங்கள் அப்பா இப்போ தானே வந்தாங்க, எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவை கூட விட்டுட்டு இவன் கூட வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கால் பண்ணி அவரும் சிட்டா பறந்து வந்துடுறாரு 10 நிமிஷத்தில். ஏன்னா அவங்க அப்பாக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டாரு முத்து. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீலாம் ஒரு பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிறாங்க. சாரி சார், அவங்க பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை தான் அப்படிங்கிறாங்க. அட ஏன் நீ வேற முத்து அப்படின்ட்டு, நான் உன்னை எப்படிலாம் வளர்த்தேம்மா, தனியாக ஃப்ரீயாக விட்டு கொடுத்தேனே, சுதந்திரமா, இப்படி பண்ணிட்டியே, ஒரு பொண்ணு புருஷனோட வாழ்க்கையில் விளையாடுறிய அப்படி இப்படின்னு கத்துறாரு. அப்பா நான் எதுவுமே தப்பு பண்ணலப்பா, நான் அவள் என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டாப்பா, அதுக்காகத்தான்ப்பா கொஞ்ச நாளைக்கு அவளை விளையாடுறேன்னு பண்ணேன்ப்பா, மற்றபடி ரவியை நான் ஒரு நாள் கூட அப்படி நினச்சதில்லப்பா, எனக்கு என்னோட வேலை பார்க்குறவர் தான் நினச்சேன். ரவி நான் நிஜமாவே உன் மேலே அப்படிலாம் நினைக்கல ரவி, உன் பொண்டாட்டியை வெறுப்பேற்ற தான் அப்படிலாம் பண்ணேன், என்னை யாராவது நம்புங்களேன், முத்து நம்பு, எல்லாரையும் நம்புங்கன்னு நீத்து கெஞ்சுறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாதுங்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி கரெக்டாக வந்துடுறாங்க. வந்த கையோட பார்க்குறாங்க. கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நில்லுங்க அப்படின்னு போலீஸை கத்துறாங்க. ஸ்ருதி யார் மேலே கையை வச்சு எங்கே கூட்டி போகிறீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஏம்மா இவர் யாருமா, நீ யாருமா? அவர் என் புருஷன் என்னை தவிர மனசால கூட யாரையும் நினைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி தெரியுமா, நிழல் பெண்களோட நிழல் கூட தொடமாட்டார்னு படிச்சிருக்கேன். அந்த மாதிரி என் புருஷன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவர் ராமச்சந்திரனா, இவர் ரவிச்சந்திரன்,
என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு தான் எல்லாமே இருக்குன்னு சோசியல் மீடியாவில் போட்டிருக்கு, இன்னைய வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இன்னும் என்னம்மா நான் பிரிஞ்சிருக்கேன்னா எனக்கு என் புருஷன் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான். மற்றபடி இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்படலாம் இல்லை. இந்த பொண்ணும் என் புருஷன் கூட அப்படி இருக்காது, என் புருஷனும் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. அப்புறம் ஏமா இவன் மேலே கோவப்படுற, அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் சொன்னேன். மற்றபடி அந்த பொண்ணு தப்பானவன் இல்லை சார், ப்ளீஸ் சார். அவன் அப்படிலாம் தனியாக கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்களோட இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த பிள்ளைக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தா இப்படி சாதிக்க முடியுமா இந்த வயசில்? இத்தனை பேர் ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு ஹோட்டல் நடத்த முடியுமா? அவங்க மனசு வைரம் பாஞ்ச கட்டை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் புருஷனுக்கு உடம்பு முடியலன்னு வந்திருக்கலாம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கேமா இங்கே வரணும், உடனே வர சொல்லி கொண்டு தானே. அதாங்க என்னை வெறுப்பேற்றுறக்காக வந்துட்டாங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஈகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீத்து ரொம்ப நல்லவங்க கேரக்டர் வாய்ஸில், மற்றபடி அப்படி தப்பாக பேசாதீங்க என்ன நீத்து அப்படின்னு திரும்புகிறாங்க. நீத்து காணோம். நீத்து எங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு ஸ்ருதி காலில் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாரும் அப்படின்னு அதிசயத்தை பார்க்க, இந்த ஊர் உலகமே என்னை நம்பாட்டியும் எங்கள் அப்பா என்னை நம்பியிருக்கணும், ஆனால் அவரே நம்பலை ஸ்ருதி, ஆனால் நீங்கள் என்ன நம்பினீங்க பார்த்தீங்களா அப்படிங்கல. உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீத்து, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எப்படி ஸ்ருதி இப்போ வரைக்கும் உன் புருஷன் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அது வேற, நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியோ லவ் பண்ண ஆசைப்பட்டியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி தனியாக சுதந்திரமாக ஆசைப்பட்டு சுகம் காணணும் அப்படி நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதைத்தான் நான் சொன்னேன் ஸ்ருதி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அதுக்குள்ளே பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுக்க வர்றாங்க, டிவிக்காரங்களாம் எல்லாத்துட்டையும் சொல்லிடுறாங்க. சோசியல் மீடியாவிலையும் எடுக்கிறாங்க வீடியோ. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த பொண்ணு என்னை கொஞ்சம் சீண்டுச்சு, அதனால விளையாட்டுக்காக அப்படி பண்ணிட்டேன். எனக்கும் ரவிக்கும் எந்த ஒரு தப்பான உறவு இல்லை, அவருக்கு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது. ரவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் ஸ்ருதியுமே எனக்கு ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா வாழணும் அப்படின்ட்டு ஸ்ருதியும் ரவியும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படிங்கிறாங்க. எதுக்கு இல்லை, எல்லாரும் என்ன சொன்னாலும் கொஞ்சம் எங்கள் அப்பா வர சொன்ன வர வச்சு ஸ்ருதியை வர வச்சிங்கல்ல, அவங்க வந்ததுனால தானே என் பக்கம் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் பார்க்குறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லல. போட்டேன் வையன் அப்படின்னு போலீஸ் ஒரு அறை கொடுக்குறாரு. முத்து என்ன அறையிறீங்க அப்படின்னு கேட்க, கையை நன்றி சொன்னது கையை எடுமா அப்படின்னு ஸ்ருதி அந்த நீத்து கையை இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கல. ரவியும் டக்குன்னு போர்வை தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணி நிற்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கல. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா எல்லாமே நாங்களா நாடகம் போட்டோமா உன்னை திருத்துறதுக்கு? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா நீ இப்போ திருந்திட்ட, அதனால எல்லா உண்மையும் சொல்கிறோம் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதனால போலீஸே அடிச்சிங்களா? அப்போ இதெல்லாம் முத்துவோட பிளானா அப்படிங்கல. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியை பார்க்குறாங்க. ஏன் ஸ்ருதி இதுவும் உங்கள் பிளானா? ஐயோ நீத்து இது என்னோட பிளானில் இல்லை முத்துவும் சொல்லிடுறாங்க. ரவியும் சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்ருதிக்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா உன்னை பற்றினது எங்களுக்குமே தெரியும். அதே மாதிரி ஸ்ருதிக்கும் அவள் நடுத்தரமான புள்ள, எல்லாமே நடுநிலையாக பார்க்குறவ எனக்கு தெரியும், அதனால ஸ்ருதிக்கிட்ட கூட சொல்லிடலான்னு ரவி கூட சொன்னான் அப்படிங்களா. அண்ணே என்னென்ன போகிற போக்கில் என்னை கொத்து விட்ற, ஏன்டா அங்கே பாரு அக்கடை சூடு அப்படிங்கல. ஸ்ருதி அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ முத்து என்னை நம்புகிற அளவுக்கு நீ என்னை நம்பலைலடா அப்படிங்கிற மாதிரி 1000 கொஸ்டின் அவங்களோட கண்ணில் தெரியுது. பாத்தியா டே அவங்க சும்மா தான்டா பார்க்குறாங்க, கண்ணுக்குள்ளே ஏதாவது கொசு விழுந்திருக்கும் அதுக்கு முறைக்குது. அண்ணே முத்து கண்ணுக்குள்ளே கொசு விழுந்தா கண்ணை மூடுவாங்க, விரித்து பார்ப்பாங்களா? ஆமாம்ல, இல்லைன்னா உன்னை அதிசயத்து பார்ப்பாளா? ஐயோ நீ இப்போ என்னை கோத்து விட்டில, நான் என்னடா கோத்து விட்டேன்? ரவி கூட சொல்லிடுவோன்னு சொன்னீங்களடா. ஆமாம் அதில் என்ன இருக்குது? அப்போ நம்பாமல் சொன்னு அர்த்தம் தானே, உன்னை நான் உயர்வாக சொன்னேன் முத்து நம்பினாருன்னு. ஐயோ ஏன்டா போட்டு விட்ட, நீ சேர்த்து வச்சு என்னை பிரித்து வைக்கிறியே. சரி விடு, இங்கே பாரு பலகுரல் அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசாதீங்க முத்து பேசாதீங்க, நீங்கள் நம்புற அளவுக்கு அவன் என்ன நம்பலை. என்கிட்ட உண்மையை சொல்லி நாடகம் நடத்தணும்னு சொன்னானா? நீங்கள் சொன்ன அளவுக்கு கூட. ஐயோ அப்புறம் சொல்லிட்டான் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்குவா, அதனால சொல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் முத்து பார்க்குறாரு. ஐயோ ஸ்ருதி மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே போயிடாதம்மா, இப்போ தான் எல்லாம் கூடி வருது, குடிமையை நட்டமணிக்க வச்சுறாதுங்கிற மாதிரி கத்துறாரு கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க. முத்து தான் எல்லாம் ரவியை சொல்லிடுறாரு. முத்து தான் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது, ரவி ஸ்ருதி புரிஞ்சுக்குவா, அதனால சொல்லவே வேணான்னு சொன்னேன். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு முத்துவோட வார்த்தையை நீ காப்பாற்றிட்ட ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. அவங்க வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் என்னோட கேரக்டரை நீ காப்பாற்றலடா, ஒன்று நான் போகிறேன்டா அப்படின்னு கோச்சிட்டு போகிறாங்க. ஸ்ருதி அப்படின்ட்டு போடா சேர்த்து வைக்கிறேன்னு பிரித்து வைக்கிறியடா
பாவி பாவி அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி சூப்பராக நடிக்கிறீங்க, எப்படி தெரியும் முத்து அப்படின்னு ஃபோனில் தான் பேசுகிறாங்க. நீ போய் கோச்சிட்டு நீ வாடா மாவனே, என் வீட்டுக்கு வாடா மாவனே அப்படின்ட்டு போறில்ல, அதிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு முத்து, நீங்கள் உண்மையிலே என்ன நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நீத்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் முத்து, நான் இப்போ தெரிஞ்சிட்டேன், இனிமேல் நீ பண்ண மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா கூட அனுப்புகிறாங்க. அப்பாவும் என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாரு. விடுங்கப்பா, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ, இந்த சமயம் என் பொண்டாட்டி முத்து மீனா இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க, நான் லைனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது லைனில் தான் இருக்கியா அப்படிங்கல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கே இருக்கிறத கொடுத்துட்டு ஓடுறாரு ரவி. வந்து என்னது டேய், இந்நேரம் வரைக்கும் நீ ஃபோனில் லைனில் தான் இருந்தியா? ஆமாம், எவ்வளோ நேரம்டா? அதான் அவ்வளோ நேரம் தான். அடப்பாவீங்களா அப்படிங்கல. மீனா வேற ஒன்றும் நீ தப்பாக நினைக்கலே? அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நமக்கு இன்னைக்கு விசேஷம். என்ன விசேஷம்? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி வேணா நல்ல நேரம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.